ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராதா பேசுகிறேங்க. இன்றைக்கி கொஞ்சம் பர்ச்சேஸ் செய்கிறதுக்காண்டி தேனி ஆனந்தம் அப்படிங்கிற ஷோரூம், அதாவது வைகை ஆற்றங்கரை ஓரமாக இருக்குது. வைகை கரையிலலாம் இப்போ அப்படி தண்ணி ஓடுதுங்க. அதையும் பார்த்துட்டு ரசிச்சுட்டு தேனி ஆனந்தம் ஷோரூமுக்கு நான் போனேங்க. ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான ஷோரூம். இந்த ஷோரூமில் நான் நுழைஞ்சதுமே உமன்ஸ் டே செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருந்தது. அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் மேம் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருந்தாங்க. அவங்க வந்து உமனுடைய சேஃப்டி பற்றி பேசினாங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. பெண்களுக்கெல்லாம் என்ன செய்யணும் ஒரு ஆபத்து காலத்தில் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. வாங்க அதை நம்மளும் கொஞ்சம் பார்க்கலாம். சேவ் பண்ண முடியல, உங்களை ஃபர்ஸ்ட் நீங்க சேவ் பண்ணிக்கணும்னா ஒரு ஆப் இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, SOS காவலன் ஆப்னு இருக்கு. எவ்வளவு பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே மொபைலை இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா? இங்க நமக்கு எப்பயுமே வந்து பிரச்சனை வர தெரியாது. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அப்படி பண்ணிருக்கலாமே யோசிப்போம், அப்படிதானே? அது ஒன்றும் பெருசா நீங்க பிளே ஸ்டோர்ல போய் இன்ஸ்டால் பண்றதுனால உங்களுக்கு ஒன்றும் காசு ஒன்றும் செலவாக போறது கிடையாதுல்ல. உண்மைதான். இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்த எல்லா பெண்களையும் முன்னுரிமை கொடுத்து உட்கார வச்சு அவங்களுக்கு மரியாதை செலுத்தினாங்க. இப்போ ரம்ஜான் கொண்டாட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது தேனி ஆனந்தத்தில். எல்லா பெண்களுக்கும் அவங்க சாக்லேட்ஸு, கேம்ஸு இதெல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மதுரையை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 ரூபா இருந்தாலே போதுங்க, ஒரு செய்முறை செஞ்சிடுறாங்க. எல்லா பொருளுமே நம்ம வாங்கிடலாம். அந்த காசுக்கு பூ வாங்கிடலாம், ஸ்வீட்ஸ் வாங்கிடலாம், ஒரு ட்ரெஸ்ஸு கூட வாங்கிடலான்னு சொல்லலாங்க. அடித்து சொல்லுவேங்க நான். அவ்வளோ ஒரு எளிய மக்கள் வாழ்கிற மதுரைங்க, நம்ம மதுரைங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இந்த தேனி ஆனந்தம் எல்லா பட்ஜெட்டுக்கும் ஏற்ற மாதிரி இங்கே வாங்கலாங்க. பொருளெல்லாம் வாங்கி முடித்ததும் நம்ம எங்கே போகிறோமோ அங்கே ஃப்ரீயாக கொண்டு போய் வேன் விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. பாய்.